ஒரு வழியா அவனுங்கெல்லாம் போய் தொலைஞ்சானுங்க. காலையில இருந்து என்ன அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல இவரை சொல்லணும். அப்பா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, தயவு செஞ்சு எதுக்காகவும் அந்த பரம முன்னாடி போய் நிக்காதீங்க. போதும்பா, இந்த ஒரு நாள்லயே கோவில் மாதிரி வச்சிருந்த வீட்டை சீட்டாடுற கிளப் மாதிரி ஆக்கிட்டான். சரிம்மா. இருந்த டென்ஷன்ல நிம்மதியா உட்காந்து சாப்பிட கூட முடியல. பசிக்குது, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாமா. விருந்து வச்சுட்டா போகுது. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன அடிக்க அடியால கொண்டு வச்சிருப்ப. ஏண்டா என் அப்பாவை விடுங்க. கொடுக்க வேண்டிய கடனை கேட்டா ஆளை வச்சு அடிப்பியா? சண்முகம், என் அப்பாவை விடுங்க ப்ளீஸ். சண்முகம் சொன்னா கேளு, அவரை விட்டுருப்பா. அவர் ஓட முடியாது. ஒருத்தன் போனா இன்னொருத்தன் வந்துடுறானே, என்ன குடும்பம்டா இது. என்ன இளமதி, என்ன ஆச்சு? இங்க பாரு நர்மதா, திரும்பவும் வந்து கலாட்டா பண்றாரு. என்னங்க இது? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? ஒரு வார்த்தை யாரும் பேசக்கூடாது. விடுப்பா. ஏய், உனக்கு எதுக்குடி தேவையில்லாத வேலை? வாடி. நீங்க கையெடு. என்ன அடிக்க அந்த ரவுடிக்கு பணத்தை கொடுத்துருக்கியே, அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்திருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்குமா? ஐயோ, நான் அவனுக்கு எந்த பணமும் கொடுக்கல. அவன் என்ன ஃப்ரீ சர்வீஸா பண்றான்? பரமனை பத்தி எனக்கு தெரியாது. பணம் கொடுக்காம அவன் நிழல் கூட சம்பவ இடத்துக்கு வராது. என்கிட்டே நீ கதை விடுறியா? இல்ல. டேய், வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வெளியில போடுங்கடா. சரிங்கண்ணா. இன்னைக்கு இவங்க எல்லாரையும் ரோட்ல நிக்க வச்சாதான் இவங்க புத்தி வரும். சொல்றத கேளு. சீக்கிரம் போடா. விட்டுடுங்க சண்முகம், விட்டுருங்க. விட்டுருப்பா, சொன்னா கேளு. ஏன் இப்படி பண்றீங்க? என்ன சண்முகம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இது உனக்கு அநியாயமா தெரியலையா? என்ன நடந்தாலும் எல்லா செலவையும் நீங்க பண்ணுவீங்க. உங்க வீட்டுல எந்த விசேஷமும் நிக்காது. ஆனா எனக்கு மட்டும் பணத்தை கொடுக்க மாட்டீங்க. இது உங்களுக்கு அநியாயமா தெரியல? என் பொண்ணுதான் வட்டியை கரெக்டா கொடுத்துட்டு வரான்ல.